சரி, அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிப்பிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முன்னாடி பார்த்த ஸ்பெல்லிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீ கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் பிரிக்கிறது SPLIT கொடுத்தாதான் அது வரும். இதுல வந்து ஸ்ட்ரிப் இந்த இருக்குல்ல STRIP மெத்தட் ரைட்டா. இது என்ன செய்யும் அப்படின்னா ரிமூவ் விளக்கும். எதை விளக்கும்? லீடிங்னா ஃப்ரண்ட், ட்ரெயிலிங்னா பேக். ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இருக்கிற சில கேரக்டர்ஸ விளக்கும் ரைட்டா. நான் சொல்லி தரேன் உனக்கு புரியும். இதுல STR இது ஸ்ட்ரிங். நீ டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன வேணாலும் குடு ரைட்டா. இப்ப இது வந்து ஸ்ட்ரிங். இத குறிக்கிறது என்னன்னு குறிக்கணும்? ஸ்ட்ரிங் அப்படின்னு குறிச்சுக்கோ ரைட்டா. இத வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு குறிச்சு கொடுக்கும் போதே பர்பஸா ஏதாவது ஒரு கேரக்டரை முன்னாடியும் பின்னாடியும் நிறைய குடு ரைட்டா. இப்ப இதுல பாரு ஃப்ரண்ட்ல 00 இருக்கு, பேக்லயும் 00 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா பிரிண்ட் போட்டுக்கோ. உள்ள STR இந்த ஸ்ட்ரிங் டாட் என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணும் கவனமா? ஸ்ட்ரிப் STRIP பிராக்கெட்டுக்குள்ள இந்த முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்கோ அதை கொடு. 0ன்னு கொடுத்தேன்னா முன்னாடி இருக்கிற 0வும் போயிரும், பின்னாடி இருக்கிற 0வும் போயிரும், மிச்சம் இருக்கிறது வரும். இப்ப இதுல என்ன போடணும் அப்படின்னா ரிமூவ் விளக்கும். இப்படி போட்டேன்னா என்ன செய்யுது? என்ன செய்யுதுன்னா ரிமூவ் ஃப்ரண்ட். நீ லீடிங் ட்ரைனிங்னா எழுத வேண்டாம். ஃப்ரண்ட் கமா பேக் 0 இத விளக்கும். சரியா? இப்ப இதை ஒர்க் பண்ணி பாத்துருவோமா? இதை நான் ரன் பண்றேன். இத ரன் பண்ணுவோம் ரைட்டா. இங்க பாரு அவுட்புட் வந்திருக்கு. இந்த பாரு இதுல இருக்க முன்னாடி இருக்க 0 பின்னாடி இருக்க 0 போயிடுச்சு ரைட்டா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததும் இதே ஸ்டெப் அதேதான் போட்டிருக்க பாரு. STRக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுருக்கோம். முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்ட்ரிப் போடும்போது ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிரும். அப்ப இதுல என்ன குறிக்கணும்? இது ஸ்ட்ரிங். பர்பஸா முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ விடு ரைட்டா. விட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப் என்ன செய்யும் அப்படின்னா அதுல என்ன குறிக்கணும்னா ரிமூவ் ஸ்பேஸ். எதை ரிமூவ் பண்ணும்? ஸ்பேஸ ரிமூவ் பண்ணும். ஸ்பேஸ ரிமூவ் பண்ணும். இப்ப இதுக்கு அவுட்புட் பாத்துருவோமா? இதுக்கு அவுட்புட் பார்ப்போம். இதுக்கு அவுட்புட் பாத்திரலாம். ரிமூவ் ஸ்பேஸ் போயிடுச்சு. இங்க இருக்கு. நீ ஆர்குமெண்டே கொடுக்கல. எதை எடுக்கணும் நீ சொல்லல. ஆனா அது எதை எடுத்துரும்னா ஸ்பேஸ் முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ எடுத்துரும். நீ ஒன்னும் சொல்லலைன்னா ஸ்பேஸ எடுத்துரும். இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் கூட கிளியரா எழுதிப்போமா? ரிமூவ் ஃப்ரண்ட் கமா பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிறது மட்டும் தான் எடுக்கும். இடையில உள்ளதெல்லாம் எடுக்காது. இடையில இருந்தா அது எடுக்காது ரைட்டா. சரி, இப்ப இதுல பாரு. இதுலயும் ஒரு ஸ்ட்ரிங் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் போட்டுக்கோ. முன்னாடியும் பின்னாடியும் ஸ்மால் எக்ஸும் கேபிட்டல் எக்ஸும் இருக்கு. நீ எடுக்க சொல்றது எதனா ஸ்மால் எக்ஸ் தான் எடுக்க சொல்ற. அப்ப இந்த பிரிண்ட் போட்டுக்கணும். அதுக்குள்ள STR டாட் இந்த ஸ்ட்ரிங் டாட் எதை எடுக்கணும் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ எடுத்துரு. முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்மால் எக்ஸ எடுத்துரு. இதுல என்ன குறிக்கணும்? ஸ்ட்ரிங் அப்படின்னு குறிச்சுக்கோது ரைட்டா. வேற கலர் வச்சு குறிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிளாக் கலர் வச்சு குறிக்கணும். எழுதுறது ப்ளூ கலர்ல எழுது. எதை எடுக்கும் இது? ரிமூவ் ஃப்ரண்ட் கமா பேக் எக்ஸ் ரைட்டா. ரிமூவ் ஃப்ரண்ட் கமா பேக். ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இருக்கிற இந்த எக்ஸ எடுத்துரும் ரைட்டா. இதை என்ன செய்வோம் அப்படின்னா ரன் பண்ணுவோம். பாரு எக்ஸ் போயிடும். வார்னிங் வருது. அது இருக்கட்டும். இங்க பாரு
இந்த ஸ்மால் எக்ஸ் போயிருச்சு. ஏன்னா நீ முன்னாடி பின்னாடி இருக்கிறத மட்டும்தான் இது எடுக்க முடியும் இதால. மத்ததை எடுக்க முடியாது. ஸ்மால் எக்ஸ எடுக்க சொல்லியிருக்க. முன்னாடி பின்னாடி இருக்கிற இந்த ஸ்மால் எக்ஸ் போய் கேபிட்டல் எக்ஸ்ல இருந்து ஃபுல்லா வந்திருக்கு இந்த கேபிட்டல் எக்ஸ் வரைக்கும். சரியா? இவ்வளவுதான் என்னது ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிப். STRIP. இது பேரு மெத்தட். இதெல்லாம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு பேரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ எப்படி கேட்டாலும் உனக்கு எழுத தெரியும். ஓகேயா?